சார் டிவி காரங்க வந்துட்டாங்க. ஆபீஸ் ரூம்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ பாத்துக்க. மணிக்கணும். வணக்கம் சார். ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது என்னமோ எனக்கு ஒரு வீக்னஸ். ஸ்வீட்ஸ் போடுறப்போ எங்க ஐயாலேயே போடணும்னு பிடிவாதம் பிடிப்பேன். டிவிக்கு இப்படி இருக்கலாம் இல்லையா? மேக்கப் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை சார். இது டிவியில உழைப்பால் உயர்ந்தவர்கள் நிகழ்ச்சிக்காக எடுக்கிறோம். நான் ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஏன் சார், உங்களோட வெற்றிக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க? சொன்ன நம்புவீங்களா? என் 10வது வயசுல சர்வரா என் தொழில் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறத விட எவ்வளவு வருமான வரி கட்டுறேங்கிறத தான் பெருமைப்படுறேன். இந்த வருஷம் 22 லட்சம் கட்டியிருக்கேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என் தொழிலாளர்கள் தான். கேமராவை கொஞ்சம் நிறுத்துங்க. மனோரா வா. பாசிந்தி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ண கொண்டு வந்தேன். ஓகே, மன்னிக்கணும். நான் எதையுமே டேஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். உங்க வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னு புரியுது. என் மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும். படிப்பு அதிகம் இல்லாதவனு தெரிஞ்சும் நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தாழ்வு மனப்பான்மை வரும்போதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவ ரொம்ப பெரியவ. பேரு ஜெமினா ராணி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடவுளை மேல ரொம்ப கருணை வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம். ஹலோ அழகப்பன். ஸ்டார்ட் கேமரா. தொழில் செஞ்சு வளர துடிக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், கேமரா ஓடிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி வேணா சொல்லட்டுமா? தொழில் செஞ்சு வளர துடிக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நேர்மை, நாணயம், உழைப்பு அது இன்னைக்கு நம்ம கைவிட. கேமராவை கொஞ்சம் நிறுத்திங்க. கடவுளை மேல கருணை வச்சிருக்காருன்னு இப்பதானே சொன்னேன். ஆனா என் மனைவி வந்துட்டு இருந்த காரோட ஒரு லாரி மோதி கிளம்புறேன். நீங்க எல்லாரும் காஃபி சாப்பிட்டு வாங்க. தன்னை போட்டோ எடுக்கவே ஜெமினா அனுமதிக்க மாட்டேன் சந்தானம். போட்டோ எடுத்துக்கிட்டா ஆயுசு குறைஞ்சிருமா? அப்படி ஒரு நினைப்பு அவளுக்கு. அவளுக்கே தெரியாம ஒரு நாளைக்கு இதை எடுத்தேன். சந்தானம், எனக்கு மட்டும் ஏன்டா இந்த சோதனை? நான் நல்லதை தவிர வேற எதையுமே நினைக்காதவன். எனக்கேப்பா இப்படி ஒரு இழப்பு? என் ஜெமுனா இல்லாம என் வாழ்க்கையே ஒளி இழந்து இருட்டி போயிட்ட மாதிரி இருக்குடா சந்தானம். நம்ம வீட்டில் ஒரு மம்மி இருந்தால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம மம்மி தான் செத்து போயிட்டாங்களே, பாவம். மம்மி ரொம்ப அழகாக இருப்பாங்கல்ல. ஏன் ஃபோட்டோவில் திரும்பிட்டு இருக்காங்க? டாடிக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியல, அதுதான் மம்மி ஃபோட்டோவில் இப்படி விழுந்திருக்காங்க. மம்மி மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. பார்த்த மாதிரி சொல்கிறான் பாடுறா. அன்னைக்கு தேவ மாமா சொன்னாரா, மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க? மம்மி மாதிரி இருப்பாங்க. மம்மி ரொம்ப அழகா இருப்பாங்க. போடா, மூஞ்சி தெரிஞ்சா பரவாயில்ல, மூஞ்சே தெரிய மாட்டேங்குதே.
டோக்கன் நம்பர் 77. சொப்னமா டாக்டர் பார்க்கணுமா? இல்லங்க, என் கிராண்ட் மதரை பார்க்கணும். டாக்டர் அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன். ஏன் பாட்டியே நான் பார்க்கணும்னா ஒன்னு பேஷண்டாவோ இல்ல பிரெக்னன்டாவோ நானும் இருக்கணுமா? சாரிங்க, அப்ப கூட டோக்கன் வாங்கிட்டு வரிசையில தாங்க வரணும். வா வா, என் பாட்டிக்கு ஏத்த பாய். டாக்டர், மினிஸ்டர் வீட்ல இருந்து போன். வணக்கம், மருமக பிள்ளையா? எப்படி இருக்கீங்க? ஸ்கேனிங் ரிசல்ட்ஸ் தெரியணுமா? உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். நான் ஸ்வப்னா பேசுறேன் பாட்டி. ஏய், யூ நாட்டி கேர்ள், எதுக்கு மினிஸ்டர் வீட்ல இருந்து பேசுறேன்னு போய் சொன்னே? அப்பதான் போன் உங்ககிட்ட கொடுப்பாங்க. சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் காலேஜ் போயிட்டு வரேன் பாட்டி. பல்லவன்ல ஏத்த மாட்டேன்ட்டான், அதான் லேட்டு. கிளாஸுக்கு லேட்டா வந்ததும் இல்லாம என்ன ட்ரெஸ் இது? இதான் மேடம் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓஹோ, இந்த ஸ்வப்னா எந்த Dress போட்டாலும் அது ஃபேஷன் ஆயிடும். சிரிக்காதீங்கடி. உங்க அம்மா உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? இல்ல டீச்சர், என் வாழ்க்கையில எனக்கு 2 பேர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு நீங்க. இப்படி சொன்னா உச்சி குழந்துருவேன் பாக்குறியா? ஐஸ் வைக்கல டீச்சர், எப்போ என் புஸ்தகத்துக்குள்ள உங்க போட்டோ தான் வச்சிருப்பேன். இது பாருங்க. உங்க போட்டோவை பார்த்தா போதும், மூளை படுசுறுசுறுப்பாயிடும். அப்பவே விமலா கிட்ட சொன்னேன், நம்ம ஏஆர் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கன்னு. ஏஆரா? யார் அது ஏஆர்? நீங்கதான் அழகு ராணி. உங்களுக்கு நான் வச்ச பேரு, நிக் நேம். நம்ம காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள உங்கள மாதிரி அழகா வேற யார் இருக்காங்க? மேடை போட்டு சொல்லுவேன். அழகு ராணின்னு சொன்ன உடனே அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு உச்சி கொழுந்து போச்சு பாத்தியா? இதான் விமலா சைக்காலஜி. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு யார வேணும்னாலும் பண்ணிடலாம்.